தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கன்னியாகுமரியில் முக்கூடல் சங்கமத்தில் இன்று அதிகாலை ஐயப்ப பக்தர்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரின்ஸ். வணக்கம், விவரங்கள். வணக்கம். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் விடுமுறை நாட்கள் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்படும். குறிப்பாக கார்த்திகை மாதம் முதல் சபரிமலை ஐயப்பன் கோவில் காலமான 3 மாதத்திற்கு கன்னியாகுமரியில் அதிக அளவு ஐயப்ப பக்தர்கள் வருகை தருவார்கள். அந்த வகையில் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வரும் நிலையில் அங்கிருந்து பக்தர்கள் தரிசனம் முடித்துவிட்டு வரும் பக்தர்களும் இங்கு வருகின்றனர். கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் கடலில் குளித்து புனித நீராடிவிட்டு பகவதி அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். அதிகாலை முதலியே ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் இன்று வருகை இருந்ததால் கன்னியாகுமரியில் ரம்யமான காட்சி இருந்தது. அது மட்டுமின்றி சூரிய உதயத்தையும் பார்ப்பதற்கு ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தனர். ஐயப்ப பக்தர்கள் வருகையால் முக்கடல் சங்கமம், கடற்கரை சாலை மற்றும் கன்னியாகுமரியின் பிற பகுதிகள் களை கட்டியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.